எப்படி ஒரு அழகிய பொம்மை இப்போது வைரலாகி வருகிறது. இதன் உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. எல்பிசி மற்றும் இது போன்றவற்றின் இருண்ட உண்மை பற்றி உங்களுக்கு சிறிதும் தெரியாது. இந்த பறவை சாப்பிடுவதற்காக ஐன்ஸ்டீனை விடவும் கூர்மையான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறது. ஆனால் இது என்ன செய்கிறது? இந்த குரங்கு தேங்காயை உடைக்கும் பயிற்சி ஏன் செய்கிறது? ஒரு மனிதர் நீரில் மூழ்கி கொண்டிருந்தால் அவரை காப்பாற்றினால் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்பதை அறிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். சகோதரா, இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்கு டோஸ் தான். அதனால் இதை முழுமையாக பாருங்கள். லைக் செய்யவில்லையா? சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? செய்து விடுங்கள். நம்பர் 17. இந்த பறவை சாப்பிடுவதற்காக ஐன்ஸ்டீனை கூர்மையான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறது. உங்கள் மூளை அதிர்ச்சியடையும். மழை பெய்யும் போது நிலத்துக்குள் மறைந்திருக்கும் பூச்சிகள் துளிகளின் அதிர்வை கேட்டு மேலே வாவ், இப்போது காலநிலை மாறிவிட்டது, இனிமேல் நம்மால் அருமையாக செய்யலாம் என்று. ஆனால் சகோதரா, இந்த சிகல் பறவை எல்லாவற்றையும் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறது. இப்போது இது என்ன செய்கிறது? நிலத்தில் நடனம் ஆடுகிறது, கால்களால் அதிர்வுகளை உருவாக்குகிறது. இதனால் பூச்சிகள் நினைக்கின்றன, அரே வா, மழை வந்துவிட்டது. ஆனால் பூச்சிகள் மேலே வந்தவுடன் அவை சாவன் வந்துவிட்டது என நினைக்கின்றன. ஆனால் உண்மையில் சிகல் வந்து அவற்றை உண்டு விடுகிறது. அண்ணா, இந்த பறவை உண்மையிலேயே மோசடி மாஸ்டர் என தெரிய வந்தது. எண் 16. நண்பர்களே, இந்த குரங்கு தேங்காய் உடைக்கும் பயிற்சி ஏன் செய்கிறது? நம்புங்கள், இது மனிதர்களை விட பல மடங்கு வேகமாக செய்கிறது. மனிதர்களுக்கு மரத்தில் ஏறி தேங்காய் உடைப்பது மிகவும் கடினம். ஆனால் குரங்குகளுக்கு, இவர்களுக்கு இது ஒரு சிறிய வேலை மாதிரியே. மாலிகர் சந்தோஷமாய் விடுகிறார். ஆனால் குரங்கு நினைக்கிறது, அண்ணா, என் சம்பளம் எங்கே? அந்த சம்பளமும் எப்படி தெரியுமா? ஒரு சிப்ஸ் பேக்கெட். ஆமாம் அண்ணா, மார்க்கெட்ல இவ்வளவு போட்டி இருக்கிறது என்பதால் குரங்கு தேங்காய் உடைக்கும் ஒப்பந்தத்தை சிப்ஸில் தான் முடித்து விடுகிறது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். மனிதன் சொல்வான் தேங்காய் நீர் குடிக்க வைங்க என்று. ஆனால் குரங்கு சொல்வது முதலில் சிப்ஸ் கொடுங்க. எண் 15. நண்பர்களே, மூக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் தாமஸ் பெட்டர்ஸ். அவருடைய மூக்கை பார்த்து மக்கள் சொல்வார்கள், இது மூக்கா இல்ல வைஃபை அண்டென்னாவா? தாமஸ் உலகின் மிகவும் விசித்திரமான சாதனையை உருவாக்கினார். அவருடைய மூக்கின் நீளம் முழுமையாக 19 சென்டிமீட்டர் இருந்தது. எண் 14. உங்களுடன் ஒருபோதும் இப்படி நடந்திருக்கிறதா? நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்க திடீரென்று கண் விழிக்கிறது, ஆனா உடல் அசையவே மாட்டேங்கிறது. இதைத்தான் ஸ்லீப் பேரலிசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது மூளை விழித்திருக்கிறது, ஆனா உடல் இன்னும் விடுமுறையில் இருக்கிறது. மற்றும் மிகவும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், இந்த நேரத்தில் பலர் சொல்வது அவர்களுக்கு அறையில் பேய் நின்றிருக்கிறது போல உணர்ந்ததாக. எண் 13. சில விமானங்கள் உள்ளன. அவற்றின் விலையை கேட்டால் உங்கள் பையில் மட்டும் இல்லாமல் கனவிலும் கூட பணம் இருக்காது. நாம் இதுவரை நினைத்தது இண்டிகோ விமான டிக்கெட் தான் அதிக விலை என்று. ஆனா இது முழு நாட்டையே விற்றாலும் கூட வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்தது. இந்த விமானத்தின் பெயர் B2 ஸ்டெல்த் பாம்பர். அமெரிக்காவின் இந்த விமானம் $1 பில்லியன், அதாவது சுமார் 7,900 கோடி ரூபாய் மதிப்புடையது. இதை காற்றில் பறக்க வைக்கும் செலவு சுமார் 1 கோடி ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு. அவ்வளவு செலவு நம்முடைய கல்யாணத்தில் கூட வராதுப்பா. சொல்லி பாருங்க. யாராவது சொன்னாங்கன்னா வா ஒரு சுட்டு போயிட்டு வரலாம்னு, அதுக்காக வீடு கார் எல்லாம் விற்கணும். இது எவ்வளவு ஆபத்தானது என்றால், அமெரிக்கா இந்த அதிநவீன விமானங்களை எந்த ஒரு நாட்டுக்கும் விற்கவே இல்லை. மேலும் அமெரிக்காவிடம் கூட இது போன்ற அதிநவீன விமானங்கள் வெறும் 21 மட்டுமே இருக்கின்றன. நம்பர் 12. நண்பர்களே, ஒரு மிகச் சிறிய பூச்சி கூட உங்கள் முழு வங்கி இருப்பையும் குலைக்க முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்தீர்களா? இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை பசிலிஸ்க் பல்லி என்றும் அழைக்கின்றனர். இந்த பல்லி பெரும்பாலும் பூச்சிகள், சிறிய உயிரினங்கள் ஆகியவற்றை தின்று வாழ்கிறது. மேலும் இது ஓடும் வேகம் மிகவும் அதிகமாக இருப்பதால் முதன்முறையாக பார்க்கும் மக்கள் இது நீந்துகிறதா அல்லது பறக்கிறதா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். எண் 7. உலகில் மிகவும் விலையுயர்ந்த விற்பனையான மோட்டார் சைக்கிளின் கதை உங்களை ஆச்சரியப்படுத்தும். சமீபத்தில் 115 ஆண்டுகள் பழமையான ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ராப் டாங்க் மோட்டார் சைக்கிள் 52.39 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. ஆம், இது 1980ஆம் ஆண்டு மாடல் மற்றும் இதுவரை விற்பனையான மிக விலையுயர்ந்த பைக். உண்மையில் 1980ஆம் ஆண்டு ஹார்லி டேவிட்சன் வெறும் 450 மோட்டார் சைக்கிள்கள் மட்டுமே தயாரித்தது. இது அவற்றில் ஒன்றாகும். இது மிகவும் அரிதானது என்பதால் இதை மோட்டார் சைக்கிள் உலகின் கோஹினூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பைக் 1941ஆம் ஆண்டு டேவிட் ஹாலண்ட் என்ற ஒருவருக்கு ஒரு கொட்டகையில் கிடைத்தது. மக்கள் கொட்டகையில் எலி பிடிக்கிறார்கள், ஆனால் இவருக்கு கோடிக்கணக்கில் மதிப்புள்ள பைக் கிடைத்தது. அவர் அதை 66 ஆண்டுகள் தன்னிடம் வைத்திருந்தார். நிலாமில் இந்த பைக்கின் விலை $9,35,000, அதாவது சுமார் 12.79 கோடி ரூபாய். இவ்வளவு பணத்தில் இப்போது ஒரு முழு சூப்பர் பைக் ஷோரூம் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் பழைய பொருளுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். நம்பர் 6. நண்பர்களே, நீங்கள் ஹாலிவுட் ஸ்பைடர்மேன் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் இறந்தவரின் ஸ்பைடர்மேன் மணமகன் பார்த்திருக்கிறீர்களா? உண்மையில் நடந்தது என்னவென்றால், திருமணத்தில் ஒருவன் மணமகனின் நோட்டுகளாலான மாலையை திருடிவிட்டான். அந்த மாலையை மீண்டும் பெறுவதற்காக மணமகன் யோசிக்காமல் நேரில் ஓடும் வண்டியில் தொங்கிக் கொண்டார்.
இந்த சம்பவத்தை மக்கள் முழுமையாக வீடியோவாக பதிவு செய்து அது சமூக ஊடகங்களில் பரவலாக வைரலானது. நம்பர் 5, நீங்கள் பெரும்பாலும் ஹை ஹீல்ஸ் பெண்களின் ஃபேஷன் ஐகானாக கருதுவீர்கள். ஆனால் உண்மையில் ஹை ஹீல்ஸ் முதலில் ஆண்களுக்கு உருவாக்கப்பட்டதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆம், 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகளில் பெர்ஷியா, ஈரானில் படைவீரர்கள் குதிரை சவாரி செய்யும் போது ஹீல்ஸ் அணிந்தனர். ஏனெனில் இதனால் அவர்களின் கால்கள் ஸ்ட்ரப்பில் உறுதியாக பிடித்து அம்பு எய்ய எளிதாக இருந்தது. இதன் பிறகு ஐரோப்பாவில் பணக்கார மற்றும் உயர்ந்த தரம் கொண்ட ஆண்கள் இதை அணியத் தொடங்கினர். அதாவது எவ்வளவு உயரமான ஹீல்ஸ் அவ்வளோ ராஜசீயமான தோற்றம். 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சின் ராஜா லூயி 14 அவர்களுக்கு ஹீல்ஸ் மீது அவ்வளவு மோகம் இருந்தது. அவரிடம் டஜனு கணக்கில் சிவப்பு ஹீல்ஸ் இருந்தன. அதனால்தான் இன்று கூட சிவப்பு அடித்தள ஹீல்ஸ் பணக்காரர்களின் சின்னமாக கருதப்படுகிறது. ஆனால் மெதுவாக பெண்கள் இதை ஃபேஷனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்கள் ஹீல்ஸை விட்டுவிட்டு விளையாட்டு காலணிகளை அணியத் தொடங்கினார்கள். அதாவது நேராகச் சொன்னால் ஹீல்ஸில் நடப்பது கஷ்டம், எங்களுக்கு சப்பல் தான் சிறந்தது. நம்பர் 4, சீனாவில் ஒரு பழமையான நம்பிக்கை உள்ளது. யாராவது நீரில் மூழ்கினால் அது அவர்களின் அதிர்ஷ்டம், அவர்களை காப்பாற்ற முடியாது என்று. உண்மை வேற மாதிரிதான். சீனாவில் காப்பாற்றுவதற்கு சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் உள்ளன. உண்மையில் 2017இல் குட் சமாரிடன் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இது நல்ல நோக்கத்துடன் யாரையாவது காப்பாற்றும் நபர்களுக்கு சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது. ஆனால் அதற்கு முன்பு வோங் யூ வழக்கு, டாய்ரன்றார் மற்றும் வாங் யுவின் துயரமான மரணம் போன்ற சில உயர்மட்ட சம்பவங்கள் சமுதாயத்தில் பயமும் தயக்கமும் ஏற்படுத்தின. மக்கள் பயந்தனர், ஏனெனில் அவர்கள் உதவி செய்தால் மற்றும் ஏதேனும் தவறு நடந்தால் அவர்கள் இழப்பீடு செலுத்த வேண்டியதாகவோ அல்லது தாங்களே குற்றவாளியாக கருதப்படுவதாகவோ இருக்கலாம் என்று. ஆனால் இப்போது நிலைமை மாறியுள்ளது. இப்போது சீனாவில் யாரையாவது காப்பாற்றும் நபர்களை குற்றவாளியாக கருதுவதில்லை, மாறாக அவர்களை ஊக்குவிக்கின்றனர். ஜின்ஹோங் என்பவர் ஒரு உள்ளூர் கிராமவாசியான ஜாவோலியின் கதையை பகிர்ந்தார். அவர் பலரை 63 லட்சம் என்றால் ஒரு முழு லக்ஷரி காருக்கு சமம். ஸ்டார்க் விட்லி, இவ்வளவு விலை உயர்ந்தது காரணம் இது மிகவும் அரிதானது மற்றும் மக்கள் இதை ஒரு செல்லப்பிராணியாக வாங்குகிறார்கள். ஆனா நாங்க இலவசமாக கூட கரப்பான் பூச்சியை வளர்க்க மாட்டோம். அப்படின்னா நண்பர்களே, உங்களிடம் 63 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க ஒரு புத்தகம் வாங்குவீங்களா? எண் 11, உலகிலேயே பெரிய புத்தகத்தின் எடை முழுக்க 1420 கிலோ. இது பூட்டானின் தேசிய நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் பெயர் சூப்பர் புக். இது சாதாரண புத்தகம் இல்லை. இதுல பூட்டானின் கலாச்சாரம், கலை மற்றும் படங்கள் உள்ளன. இதன் நீளம் சுமார் 5 அடி மற்றும் அகலம் 7 அடி, அதாவது தங்க படுக்கையையும் விட பெரியது. இந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்தை திருப்புவதற்கே 6 பேருடைய குழு தேவைப்படும். அதாவது படிப்பதற்கு முன்பு உங்களுக்கு குழு படிப்பு வேண்டாம், குழு ஜிம் தான் தேவைப்படும். உலகிலேயே சிறிய புத்தகமும் கின்னஸ் புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதன் அளவு வெறும் 0.74 x 0.75 மில்லிமீட்டர் மட்டுமே. இந்த புத்தகத்தை படிக்க உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். அதாவது ஒரு புத்தகத்தை திருப்ப ஆமி தேவைப்படும், இன்னொரு புத்தகத்தை படிக்க மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். இப்பொழுது நீங்க சொல்லுங்க, இந்த 2ல ஒன்று தேர்வு செய்ய வேண்டியிருந்தா நீங்க ஜிம் புத்தகத்தையா அல்லது மைக்ரோஸ்கோப் புத்தகத்தையா எடுப்பீர்கள் என்று கருத்தில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்பர் 10, உலகிலேயே சிறிய பறவை உங்கள் விரலில் உட்கார்ந்தால் அது எவ்வளவு சிறியது என்றால் அது கொசுவா அல்லது பறவையா என்று உங்களுக்கு தெரியாது. உலகிலேயே சிறிய பறவை ஜுன்ஜுன்சிடோ. இதை நாம் ஹம்மிங் பறவை என்றும் அழைக்கிறோம். இது வெறும் 5 முதல் 6 சென்டிமீட்டர் நீளமும் எடை வெறும் 1.6 கிராம் மட்டுமே இருக்கும். இந்த சிறிய பறவை கியூபாவில் காணப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் அதன் இறக்கைகளை ஒரு வினாடிக்கு 100கணக்கான முறை அசைக்க முடியும். இது இவ்வளவு சிறியது என்பதால் யாராவது இதை பூவிலிருந்து தேன் குடிப்பதை பார்த்தால் அது ஒரு வண்ணமயமான தேனீ போல் தோன்றும். அதனால்தான் இதை பீ ஹம்மிங் பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருக்கும். ஒரு நிமிடத்திற்கு 1600 முறை துடிக்கும். அதாவது நம்முடைய ஒரு நாள் முழுவதும் இது ஒரு சிறிய தூக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் மட்டுமே. எண் 9, நண்பர்களே, நாம் குரங்கு என்ற பெயரை கேட்டவுடன் சாலையில் வாழைப்பழம் திருடும் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, உலகிலேயே சிறிய குரங்கு உங்கள் கைத்தளிரிலும் பொருந்தும் அளவுக்கு சிறியது என்பதை? ஆம், இந்த சிறிய குரங்கின் பெயர் பிக்மி மார்மோசெட். இது வெறும் 4 அங்குலம் நீளமும் சுமார் 100 கிராம் எடையும் கொண்டது. அதாவது ஒரு ஸ்மார்ட் போனுக்கும் சிறியது, எடையிலும் குறைவானது. இந்த சிறிய குரங்கு தென் அமெரிக்காவின் காடுகளில் காணப்படுகிறது. இதன் சிறப்பு என்னவென்றால் இது மரத்தின் தோலை கிழித்து அதன் சாறு குடிக்கும். மேலும் இவ்வளவு சிறியதாக இருந்தாலும் துள்ளி குதிப்பதில் நிபுணர். சற்று யோசித்துப் பாருங்கள். இதை நீங்கள் செல்லமாக வைத்துக் கொண்டால் கூண்டே தேவையில்லை, ஒரு டி-ஷர்ட் பிடிப்பே போதும். இதன் கண்கள் மற்றும் காதுகள் இதன் சிறிய உடலை ஒப்பிடும்போது பெரியதாக தெரிகின்றன. அதனால் இதை பார்த்தால் காட்டிலிருந்து ஓடி வந்த எந்த ஒரு அனிமே கதாபாத்திரம் போல தோன்றுகிறது. எண் 8, உங்களுக்கு தெரியுமா ஒரு பல்லியும் தண்ணீர்ல நடக்க முடியும் என்று?
ஆம், மேலும் இதற்கு பெயரும் சினிமா ஸ்டைலில் ஜீசஸ் கிறிஸ்ட் லிசார்ட். இதன் உண்மையான பெயர் லகடோ டி ஜீசஸ் கிறிஸ்டோ மற்றும் இது சென்ட்ரல் அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் மழைக்காடுகளில் காணப்படுகிறது. இதன் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பள்ளி தண்ணீரின் மேற்பரப்பில் ஓட முடியும். உண்மையில் இதன் கால்களில் உள்ள அமைப்பு காரணமாக இது அவற்றை மிக வேகமாக அசைத்து அதே சமயம் காற்று பாக்கெட்டுகளை உருவாக்குகிறது. இதில் தண்ணீரின் மேற்பரப்பில் மிக தெளிவாகவும் அழகாகவும் மெதுவாகவும் மிதக்கும் பொருள்களை காணலாம். நம்பர் 3, தூங்குவதற்கு முன் படுக்கை தேவை. ஆனால் வகுப்பிலோ பைக் ஓட்டும் போதோ தூங்கிவிட்டால் கிராமத்தில் 2002ஆம் ஆண்டு விசித்திரமான நோய் பரவத் தொடங்கியது. அங்கு மக்கள் திடீரென மணி நேரங்களாகவும் சில சமயம் நாட்களாகவும் தூங்கிவிடுவார்கள். பல நேரங்களில் ஒரே ஒரு தூக்கம் 2 முதல் 6 நாட்கள் வரை நீடித்தது. தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு நோயாளிகளுக்கு தலை சுற்றல், குழப்பம், நினைவாற்றல் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. தொடக்கத்தில் மக்கள் இது ஏதோ விஷப்புகை அல்லது யூரேனியம் சுரங்கத்திலிருந்து வந்த விஷத்தூளால் ஏற்படுகிறது என்று நினைத்தனர். பின்னர் ஆய்வில் அந்த கிராமத்திற்கு அருகில் பழைய யூரேனியம் சுரங்கங்கள் இருந்தது தெரிய வந்தது. அந்த சுரங்கங்களில் இருந்து வெளியேறிய விஷப்புகை மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன் கலவை கிராமத்தின் காற்றில் கலந்து அதுவே மக்களை மயக்கமடையச் செய்தது. அதாவது அந்த கிராமத்தில் நீங்கள் யாரையாவது சந்திக்க வந்தால் அவர்கள் உங்களுக்கு டீ வழங்குவார்களா இல்லையா தெரியாது, ஆனால் நிச்சயம் குரட்டும் சத்தம் கேட்கும். இந்த விசித்திரமான நோயை மக்கள் ஸ்லீப்பி எபிடெமிக் என்று அழைக்கிறார்கள். நம்பர் 2, சமீபத்தில் எல்வி சதர் ஒரு ரசிகரிடம் செல்ஃபி எடுக்கும்போது தள்ளி நில் என்று சொல்லிவிட்டார். ஹலோ, இப்போது நீ சற்று தள்ளி நில்லுங்கள், தயவு செய்து ஒரு கணம் காத்திருங்கள். மற்றொரு முறையில் மிகப்பெரிய டிராமா என்னவென்றால் எல்பிசி மீது அவர் பார்ட்டியில் பாம்பு விஷம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. போலீசார் கைது செய்தார்கள். பின்னர் ஜாமீன் கிடைத்தது. அதாவது அந்த அண்ணனின் பார்ட்டியில் இசை மட்டுமில்லாமல் விஷமும் இருந்தது. நம்பர் 1, இந்த லபு பூடால் என்பது பாப் மார்ட் வெளியிட்ட ஒரு ஃபேண்டசி கியூட் பொம்மை. ஆனால் இணையம் இதை ஒரு பயங்கர ஹாரர் பட ஹீரோவாக மாற்றிவிட்டது. ஏனெனில் இதன் கூர்மையான கூரிய காதுகள் மற்றும் விசித்திரமான புன்னகை மெசோபொட்டேமியா டீமனுடன் மிகவும் ஒத்திருக்கிறது. அதே எக்ஸார்சிஸ்ட் படத்துல மக்கள் தூக்கத்தை பறித்த அந்த டீமன். சிலர் லபூபு பொம்மையை வீட்டுக்கு கொண்டு வந்து இது எவ்வளவு அழகான பொம்மை, குழந்தைகளின் அறையில் அலங்கரிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த நாளே விளக்குகள் மின்னத் தொடங்கின, நாய்கள் விசித்திரமாக நடக்கத் தொடங்கின, மேலும் மக்களுக்கு கெட்ட கனாக்கள் வரத் தொடங்கின. அதாவது குழந்தைகளின் அறையில் நடந்த பிறந்த நாள் விருந்து ஹாரர் விருந்தாக மாறிவிட்டது. சிலர் அந்த பொம்மையை தூக்கி எறிந்து விட்டார்கள், சிலர் அந்த பொம்மையை எரித்து விட்டார்கள். பாப் மார்ட் தெளிவாக சொன்னது இது வெறும் கற்பனை கதாபாத்திரம் மட்டுமே, எந்த டீமன் அல்ல. மேலும் நிபுணர்களும் இது எல்லாம் மனதின் விளையாட்டு என்று சொல்கிறார்கள். வைரல் கற்பனை உளவியல் தாக்கம் என்றால் பொம்மை துரோகம் செய்யவில்லை, உங்கள் கற்பனை தான் உங்களை பயமுறுத்துகிறது.